அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே. ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உம்முடைய ஆராதனைகளை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த ஆண்டவரே பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம், வர்ஷிப்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அறிவிப்பின் காணிக்கையின் பகுதி எல்லாவற்றையும் தேவன் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்ன மகிமை இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உடைய நாமத்தை ஆராதித்து துதித்து உடைய நாமத்தை பிரசாபப்படுத்த ஆண்டவரே ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து கிரியை செய்யுங்க. தேவனுடைய பிரசன்ன மகிமையா பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமைகள் இறங்கி ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
ஆண்டவரே இந்த 8ஆம் தேதி ஆண்டவரே கிருபையாய் காத்து வந்த கிருபைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த மாத வருஷத்தை தொடங்கி 2வது மாதம் 8ஆம் தேதி வரை நம்மளை காத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா அளவற்ற அன்பினால் எங்களை அணைப்பவரே என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஓ ஹல்லேலூயா ஓ நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு ஓ நன்றி அப்பா ஆண்டவரே அநேக பிரச்சனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு விசை கூட இந்த நாளில் எல்லாத்தையும் இறக்கி வைத்து விட்டு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கர்த்தாவே நீ செய்ய ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தர் செய்ய எல்லாமே ஆகும் இல்லையா அந்த ஆகும் என்று அந்த நாமத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாள் எங்களை நடத்தி வருகிற தெய்வமே ஓ உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிற கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஓ ஆண்டுகள் நன்மையினால் முடிசூட்டி ஆண்டவரே ஒரு நாள் எங்கள் பாதையை நெய்யாய் பொழிய வைக்கிற நல்ல தெய்வமே இதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ஓ ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசன் என்னோடுண்டே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசன் என்னோடுண்டே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருவதினால் மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குதே பாதை காட்ட பாதர் எல்லாம் கூட செல்லுதே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குதே பாதை காட்ட பாதர் எல்லாம் கூட செல்லுதே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் தெரியாதுங்க ஆமாங்க ஒரு நாளும் நம்ம நிற்பதோ நிர்மூலமாகாமல் இருப்பதோ கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது ஏன்னா அநேகமாய் பார்க்கிறோம் ஒரு நாளும் செய்தித்தாளை திருப்பினா அநேக விபத்துகளுக்குள்ளாய் நிறைய பேர் கடந்து போகிறோம் ஆனால் நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய போக்கையும் நம்மளுடைய வரத்தையும் ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு பாதுகாப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணின நாளிலிருந்து இந்த நாள் வரை நம்மளை பாதுகாத்து வருகிற தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் இல்லையா எல்லாம் வெறுமையாக நிற்காதபடிக்கு ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா ஏராளமான நன்மை ஆண்டவரே சொல்லி முடியாத நன்மைகள்லாம் செஞ்சிருக்கீங்கப்பா இன்னுமா எனக்கு இந்த நன்மை நடக்கல நான் ஏன் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில்
அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே பாடலாமே ஓசன்னா 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 செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை அயல்களிலே பெரியவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 நன்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நன்றி எல்லா வாயில திறந்து பாடலாமே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya 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 என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே வேசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில் என் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடு ஆவியே தூய்மாயே ஆவியே அசைவாடு
இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஒன்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ நேசரத்தரே ஆசீர்வாதியோ நேசரத்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி ரட்சிப்பின் ஊற்றுங்கள் எந்த சபையானிலே சேரமீர இந்த வேளை இறங்கிடுவே ரட்சிப்பின் ஊற்றுங்கள் எந்த சபையானிலே சேரமீர இந்த வேளை உறவிடுவே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவருடன் செத்திடவே வளர்ந்தாருமே அவருடன் செத்திடவே வளர்ந்தாருமே தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவனாடியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவனாடியே என்னில் பொங்கி பொங்கி வா எல்லா கரங்களை கட்டி தட்டி ஓடி வாழ நன்றி ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் ஊற்றுகளை ஊற்றுகிறே ஓ வீரனாண்டவரே சுகம் பலனாண்டவரே ஓ வீரலாபா கரா சந்தரலாபா ஓ வீரலாபா ஓ நன்றி 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 ஆவியானவரே கரமையற்றமே சொல்லுவோம் போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அப்படியே ஒப்பு கொடு குடும்பமாய் வாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். ஆதியாகம் 12 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆதியாகம் 12 2வது வசனம். நம்முடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஆதியாகம் 12:2 என்ன சொல்கிறாருங்க? நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இதுதான் நாம் தொடர்ந்து 4 தேதியும் பார்த்தோம். மறுபடியும் இந்த வாரமும் நாம் இதில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு தொடர் வருது அப்படின்னா நிறைய காரியங்கள் உண்மையாகவே தேவனுக்கு மகிமையான காரியங்களாக அது இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால் அதில் சொல்கிற நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மேலே நிறைய காரியங்களெல்லாம் சொன்னார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த 2வது வாரத்தில் என்ன தேவைப்படுது அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நிபந்தனை அவசியம். நிபந்தனை இல்லாத எந்த ஆசீர்வாதமும், உலகத்தினுடைய எந்த வேலையும், உலகத்தினுடைய எந்த வியாபாரமும், உலகத்தினுடைய எந்த விதமான காரியமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நிபந்தனை இல்லாத ஒரு வேலையும் வியாபாரமும் உலகத்தில் எதுவுமே இல்லை. நிபந்தனையோடு தான் எல்லாமே நடக்கும். நீ வேலை செய்ய 30 நாள் 1ஆம் தேதியானா உனக்கு சம்பளம் தான் நிபந்தனை. நீ வியாபாரம் பண்ணால் முதலீடு போடு, நிபந்தனை தான். சில இப்போல்லாம் கம்பெனியே வந்து சில காரியங்களெல்லாம் கொடுப்பாங்க.
ஒரு காலத்தில் ஒரு பெட்டி கடை வச்சோம்னா, ஒரு பெட்டி கடை வச்சோம் அப்படின்னா அதுக்கான முதலீடை எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம கடைக்கு போய் எல்லா காய்கறி வாங்கின்னு வருது, மிட்டாய் வாங்கின்னு எல்லாம் வாங்கின்னு வந்து வச்சுக்கணும். அதாவது ஃப்ரிட்ஜு கூட நம்ம வாங்கி வச்சிருந்த ஒரு காலம். இப்போ பாருங்கள், நவீனம் உலகமயமாக்கலில் சில காரியங்கள் வருது. நாம் ஒரு முதலீடு மட்டும் கடையை போட்டால் எல்லாமே ஆன்லைனில் ஆல்ரெடி நீங்கள் தட்டினாக்கா எல்லாம் வந்து லைனில் நிற்கிறான். அவனுங்களே விளம்பரத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜையும் கொடுக்குறான். அவனே எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் வேணுன்னா அதுக்கு ஒரு டப்பா கொடுத்து அதில் ஐஸ் பெட்டியோடு கொடுத்து தாந்து வச்சுட்டு போகிறான். ஆமாம், எல்லா மளிகை சாமானெல்லாம் எதுவுமே இப்போ நீங்கள் போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. ஆர்டர் மட்டும் அப்படியே தட்டி ஃபோனில் தட்டி விட்டிங்கன்னா அவன் லைனில் வந்து என்ன பில்லு ஒன்று சார், எவ்வளோ சார், இவ்வளோ கொடுக்கணும் சார், அவ்வளோ கூட எல்லாத்தையும் கிளியராக கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். லகுவாகவும் இருக்குது. ஆனால் முதலீடு அவசியம். ஒரு கடை எடுக்கணும், நீ தான் முதலீடு பண்ணணும். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும். வாடகை கொடுக்கணும், அதை நீ தான் கொடுக்கணும். அவன் கம்பெனியெல்லாம் கொடுக்க மாட்டான். அப்போ நீ அவன் கொடுக்கறத விற்று கொடுக்கணும். ஆமாம், அதில் அவனுக்கு ஒரு % உனக்கு ஒரு % லாபம் வரும். இப்போ ஆண்டவரும் அதை தான் சொல்கிறாரு. இந்த நிபந்தனை அப்படின்னா எனக்கு எந்த நீ கொடுக்க வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டியது நீ பயபக்தியாக இருக்கணும், பயபக்தியாக வாழணும். அதுதான் எனக்கு நிபந்தனை. ஆனால் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இந்த ஆசீர்வாதத்துக்கு இங்கே சொல்கிறார். அதாவது 128ஆம் சங்கீதம் எப்படி ஆசீர்வதிக்கிறான், 5ஆம் வசனம். கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், வாசி பாருங்கள். 128ஆம் சங்கீதம் 5வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து போதும், கர்த்தர் சீயோனிலிருந்து என்ன செய்வாரா, உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு? பரலோக ராஜ்யத்திலிருந்து உன்னை என்ன பண்ணுறாரா, ஆசீர்வதிப்பார். இங்கே அழகாக சொல்கிறார். அந்த வார்த்தை சாதாரண இல்லை. அதாவது கீழே ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் சீயோன் அப்படின்னா பரலோகத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதி. இதுக்கு நிபந்தனை ஆண்டவர் சொல்கிறாரு. இதுக்கு நிபந்தனை என்ன? முதல் வசனத்திலே இருக்குது. என்ன சொல்கிறாருங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். 4வது வசனம் கூட அந்த நிபந்தனை சொல்கிறாரு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக என்ன செய்வான். அப்போது இதுக்கு நிபந்தனையை பயப்படுறது தான் வாழ்க்கை. நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா நிபந்தனைக்கு உட்பட்ட ஆள் இல்லை நீங்கள் அப்படின்னு ஒதுக்கிடுவான். கம்பெனியில் கூட வா 30 நாள் ஒழுங்காக வேலை செய்யணும், லீவ் போடக்கூடாது, அதனால் நீ இப்படி வந்தால் தான் உனக்கு சம்பளம் தருவோம், அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்து கொஞ்சம் உயர்வு கொடுப்போம், அதுக்கப்புறம் போனஸ் தருவோம், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் உன்னை பொறுத்து அப்படின்னு வரும். நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னா உடனே கைட்டு விட்டுருவான். நீ லாய்க்கப்படாதப்பா, இந்த கம்பெனிக்கு உனக்கு செட் ஆகாது, நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, இப்போ ஆண்டவர் என்னன்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதுக்கு நிபந்தனை கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக, பயந்த குடும்பமாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. எதுவுமே செய்கிறதில்ல, பயப்படணும்னா ஒரு சிம்பிள் தூங்கி எழுந்த உடனே ஒரு தனி ஜபம், ஒரு 10 நிமிஷமாக நீ ஜெபிக்கணும். இதுதான் நிபந்தனை. கர்த்தருக்கு ஐயோ சோத்துரும், இந்த நாள் ஆண்டவர் கொடுத்தாரு, ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதி. சிம்பிளாக சுருக்கமான என்னை ஆசீர்வதி, என் மனைவியை, என் புருஷனை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி. உனக்கு மனம் இருந்து மார்க்கம் இருந்து நேரம் இருந்தால் ஆண்டவரே என் சபையை ஆசீர்வதி, சபை மக்களை ஆசீர்வதி, அந்த ஊழியக்கார ஆசீர்வதி. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் மனம் இருந்து நேரம் இருந்தால் என் தெருவை ஆசீர்வதி, இன்னும் கொஞ்சம் இருந்தால் எங்கள் ஏரியாவெல்லாம் ஆசீர்வதி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதி, இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதி, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்தியாவை ஆசீர்வதி, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதி. அல்லேலூயா. தூங்கி கூட ஆண்டவருக்கு தெரியாதா? ராத்திரிலாம் அடிச்சு தூக்கிட்டோம். ஆமாம், இவன் படம் அவன் படம் பார்த்தோம், ஃபோனில் பார்த்தோம், ரீல்ஸை பார்த்தோம், ரீல்ஸ்லேயே அப்படியே மயக்கத்திலே படுத்துறோம். கர்த்தருக்கு தெரியல. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆசீர்வதி. இதுக்கெல்லாம் எந்த பலனும் வராது. பைபிளில் சொல்கிறார், நீதியின் சூரியன் எல்லாருக்கும் வரும், அவ்வளோதான். ஆனால் அந்த சூரியன்லேயே செத்து போகிறவனும் இருக்கிறான், சூரியனே வராமல் செத்து போகிறவனும் இருக்கிறான். அப்போ பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நிபந்தனை அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நிபந்தனை கர்த்தருக்கு பயப்படணும் எல்லாத்துலேயுமே. இன்றைக்கி ஜெபம் பண்ணலையே ஆண்டவரே, இன்றைக்கி சபைக்கு போலியே ஆண்டவரே, சோத்துறோம், இன்றைக்கி ஒரு வார காணிக்கு ஒரு 5 ரூபாயை அந்த பண்டகை சாலில் போடலையே, எனக்கு எப்படி வர ஆசீர்வாதம்? பயப்படணும். சம்பளம் வாங்கி 10 நாள் ஆச்சு, இன்னும் கூட அந்த தசம்பாகத்தை கொடுக்கலையே, பயப்படணும். ஆண்டவரே இன்றைக்கி என் பிள்ளைகள் சபைக்கு வரலையே, பயப்படணும். அந்த பயம்தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்ன்ற. இப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதெல்லாம் விடுங்க. ஆமாம், அவன் நேரம் தான் வந்துடுவான். ஒரு அம்மா கேட்டேன், எம்மா பேர மாதிரிலாம் வரலையம்மா,
எப்படிம்மா ஜெபம் பண்ணுறம்மா, அவன் வளர்ந்துட்டா சரியாயிடுவான் பாஸ்டர். வளர்ந்தான், பக்கத்து வீட்டு பொண்டாட்டி இருந்து ஓடி போயிட்டான். என்னம்மா அது உருப்படாது போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? நல்ல கவனிங்க, நாம் பயத்தியா பிள்ளைகளை வளர்க்கணும். பயந்தா தான் நம்ம பிள்ளை நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நாம் செய்கிறத காட்டணும். அந்த பிள்ளைங்க நாம் ஜெபிக்கிற, நீயும் ஜெபம் பண்ண, காலையில் நான் வேதம் வாசிக்கிறேன், நீயும் ஒரு பைபிள் வாசி, ஒரு வருஷத்தை உனக்குன்னு பைபிளில் வாசி, ஆண்டவர் பேசினா ஒரு கோடு போட்டு நீ மூடி வச்சுட்டு போ. ஆமாம், நாம் ஆராதிக்கணும், நாம் பிறரை நேசிக்கணும். யாரையும் பெரியவங்களெல்லாம் நீ அனாவசியமாக பேசக்கூடாது. பஸ்ஸில் போன உடனே கொஞ்சம் அப்படி நின்றுமாண்ணா, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டா பெருசே அப்படி போ. கிறிஸ்து பிள்ளை இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. வாங்க ஐயா உட்காருங்க, நான் நல்லதாங்கிறேன், எழுந்துக்கிறேன். இவன் கண்ணை மூடிக்கிற மாதிரியே இருப்பான், அந்த ஆள் நின்னே இருப்பார். ஆமாம், பெருசு போக மாட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்கு வந்தால் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா கூட வாங்க உட்கார அங்கிள், தண்ணி கொடுத்துட்டு உட்கார்ந்துருங்க, அம்மா வந்துடுவாங்க. தெரியாத ஆள் இருந்தால் வர வீட்டில் விட வேண்டாம். நீ வாலி பிள்ளையாக இருந்தால், நீ பையனாக இருந்தால் கூட வீட்டில் விட. அம்மா இல்லை ஆண்டி இல்லை, நான் வந்தால் சொல்கிறேன் அங்கிள், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சி விட்டுடணும். அவர் எங்களுக்கு தெரிஞ்சு விட்டான்னு உட்கார வச்சு, நீ அங்கே வெளியே இருந்தால் அவருக்கு தான் வாரின்னு போட்டான்னா இன்னும் நிறைய உலகத்தில் நடக்குது இல்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குதுன்னா, நீ கேட்டு தந்து விட்டுட்டு நீ பாட்டு எதனா பண்ணால் அவனை கொலை பண்ணிட்டு, இல்லை பெண் பிள்ளைகளை எதனா பண்ணிட்டு போனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். கர்த்தருக்கு பயப்படணும். பெரியவங்களை மரியாதை குறைவெல்லாம் பேசக்கூடாது, அன்போடு பேசணும். சபையில் வந்தால் முதல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் சோத்திரம் பண்ணணும். அங்கிள் சோத்திரம், பிரதர் சோத்திரம், அப்படி நான் யாராக்கும், நான் எதுனா சோத்திரம் பண்ணுறதும், அந்த கேள்வி எனக்கு சோத்திரம் பண்ணட்டும். நீ பயப்படுற ஆள் இல்லைன்னு ஆண்டவர் அப்பே சொல்லுவார். விளையும் பயிர் முளைகளை என்ன செய்யும்? நான் 21வது நாள்லேயே இந்த பயிர் என்ன மகசூல் தருவேன்னு என்னால் சொல்ல முடியும். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். நாற்றை நட்டுட்டு, நெல்லை நட்டுட்டு, மருந்து போட்டு களை எடுத்துகிட்டு 10வது நாள் பார்த்தா அந்த பயிருடைய ரகத்தை கலரை பார்த்தே சொல்லுவோம், இந்த வருஷம் 10 மூட்டை நெல் விளையும் அப்படின்ற அந்த பயிரை பார்த்து சொல்லக்கூடிய ஆள் நான். அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், விளையும் பயிர் முளையில் என்ன செய்யும்? நீ வளர்ச்சி அடைகிற உன் பிள்ளைகளை வச்சு தான் உன் குடும்பம். எதுவுமே மதிக்க மாட்டான், உனக்கும் மதிக்க மாட்டான், பாஸ்டருக்கும் மதிக்க மாட்டான், வேலையில் இருக்கிற முதலாளிக்கும் மதிக்க மாட்டான், சமுதாயத்திலும் மதிக்க மாட்டான். அப்படின்னா எல்லாருமே அவனை கழிச்சு விட்ருவான். ஜாக்கிரதையாக இருக்கும். அதை செய்ய மாட்டான். ஆனால் நீ உன் பிள்ளைக்கு மாதிரி காட்டணும். ஜபனா என்ன, வேத வாசிப்புனா என்ன, ஆராதனா என்ன, கொடுக்கல்னா என்ன, பிறரை மதிக்கனா என்ன, நீதி நியாயம் என்ன, கட்டளை என்ன சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நீயே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். விடு, இது ஒரு கோயில், இதில் உட்காருமா. ஒரு அம்மா இங்கேருந்து போனாங்க, சொல்ல விரும்பலை. இதெல்லாம் ஒரு சர்ச்சோ சண்டே கிளாஸோ இதெல்லாம் சரி கிடையாது. என் பிள்ளை எப்போ வந்தாமல் அவங்க சபைக்கு போகிறதில்லை. முதல்ல சொல்லிட்டு போகிறாரு, அவங்க வர்றதே இல்லை தெரியுமா. இங்கேருந்து போகும்போது அவர் முதலாளி, இங்கேருந்து போன பேருக்கு இப்போ வாட்ச்மேன். என்றைக்கும் ஆண்டவர் மேலேருந்து பார்த்துன்னு இருப்பார். யாரையும் எகத்தாளமாக பேசக்கூடாது. ஜாக்கிரதை, கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ நான் எப்படி பேசுவேன், நம்மள அவர் இப்படியே பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் எப்படி திருப்பி தாவீது சொன்னால, என்ன அவர் கொன்னே போட்டால் கூட பரவாயில்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவனை போய் நான் எப்படா கை வைப்பேன். அதனால தான் தாவீது 40 வருஷம் ராஜா வரனா, சவுல் பாதியிலே முடிச்சுக்கிட்டான், அவன் சந்ததியை அழிஞ்சு போச்சு. தாவீது சந்ததி பற்றி இன்ன வரைக்கும் பேசுகிறோன்னா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பயபக்தி ரொம்ப அவசியம். சர்ச்சுக்கு வரனாக்கா பயபக்தி. சண்டையே போடுற மாதிரி இருந்தால் கூட சொல்லணும், பரவாயில்லைங்க என்னை அடிச்சுட்டு இல்லை, போடா நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்போ சொல்லிப்பார். உனக்காக அவர் வைராகியம் பாரு. அங்கே தட்டுவார் ஒரு தட்டு. ஆமாம், அவரு பார்த்துக்குவார், நீ பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் பொறுமையும் சகிப்பு உனக்கு வரணும். நீ உடனே எழுந்து வரிஞ்சு கட்டிக்கின்னு சக்காலத்தி யாராவா, நான் பார்க்காத ஆளா தூக்குவேன் ஊன்னா அவ்வளோதான், அந்த பரிதாபம் ஆகிடுவேன். நீ அவர் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னு பரவாயில்ல, நல்லா தான் சண்டை போட்டு எங்கள் அம்மா, என் பொண்ணு நல்லா சண்டை போட்டு ஆண்டவரை பார்த்துட்டு தான் இருப்பேன். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இங்கே சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயப்படணும், அதுதான் நிபந்தனை. சர்ச்சை 8 மணிக்குன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் 9 மணிக்கு வரவே கூடாது. நீ இவ்வளோ நாளைக்கு வந்துனே இருந்தேன்னா உன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீ பாஸ்ட்டுக்கு தெரியாது, அவருக்கு என்ன அப்படி இப்படியே கூட சொல்லுவேன். நிறைய பேர் அவருக்கு ஒண்டி கட்ட, நான் ஒண்டி கட்ட 2 கட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருக்குரிய ஆராதனை. நீ கட்டாயம் 8 மணின்றது 7:45 7:50க்கு வருவதற்கு ஒருவேளை 10 நிமிஷம் லேட் ஆனால் பரவாயில்ல, 8:15 8:30க்குள்ளே கூட நீ வந்து சேர்றதுக்கு பிரயாசம் பண்ணும். அதனால ஸ்கூலில் பிள்ளைகளை தர இழுத்து ஓடுறதில்ல, கேட் சாத்திடுவான்னு பேசினார். கேட் சாத்திட்டார், என்ன பண்ணுவேன்? இல்லையா, எனக்கு ஒரு பாஸ் சொன்னார், கேட் சாத்திருப்பாஸ் 8:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, யோ வர்றது கூட போட முடியா, நீ பிரச்சங்கம் பண்ணா பார்த்துக்கிறேன். அதனால் கர்த்தர் எப்பவுமே கண்டிஷனாக இருப்பார். சில நேரத்தில் அடைப்பு வந்து போட்டுருவார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வராத மாதிரி அடைப்பே போட்டாருன்னா ஒன்றும் இல்லை, இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிக்கினே இருப்பேன். இப்போ கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி ஆசீர்வாதம் இங்கே சொல்கிறார்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிபந்தனையோடு சீயோனிலிருந்து பரலோகத்திலிருந்து ஒன்று என்ன செய்வாரா? ஆசீர்வாதம். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை கடைப்பிடிச்சனா நல்லா ஆகிடுவேன். அதெல்லாம் முடியாதுங்க போங்க அப்படின்னா அது ஊம்பாடு, ஆண்டவர் பாடு. எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை. என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். நான் சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன். நீ ஜெபம் பண்ணும்போது உன் பிள்ளை உட்கார வச்சு ஜெபம் பண்ணும். இன்னும் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாப்பிடும்போது குடும்பமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட பிரயாசப்படுங்க. சாயங்காலத்தில் பகல்லலாம் விட்ருங்க, காலையில் கூட விட்ருங்க. நைட்டில் வரும்போது உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு சோத்திரம் பண்ணி சாப்பாடு போட்டு உட்காந்து அவங்க சாப்பிட்றத அன்போடு தாயும் தகப்பனும் பாருங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் எதுக்கு இந்த சாப்பாடு கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு. நிறைய பேருக்கு இல்லை. அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. நீ எதுவுமே சொல்லாமல் அவன் வருவான், எப்போ ஒன்று சாப்பிட்டு எப்போ போவான், கொஞ்ச நாள் இருக்க மாட்டான். பிள்ளை ராத்திரியில் எங்கே தூங்குறான்னு கவனிக்கணும். அந்த பெண் பிள்ளை எங்கே தூங்குதுன்னு போகணும், என்ன ஃபோனில் பார்க்குதுன்னு கவனிக்கணும். எல்லாத்தையும் பார்த்தியானா தான் நீ ஆசீர்வாதம். அது எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்டால் அவனுக்கு அறிவிக்குதா, ஏன் போன நீ அடுத்த அம்மா கேட்குது அப்படின்னா அது சரியில்லைன்ற அர்த்தம். ஏதோ வேறு காரியத்தில் போகுது அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறமா ஆண்டவரே விட்டுட்டீங்களா அதெல்லாம் விடமாட்டார். நீ ஏற்கனவே விட்டுட்ட, உன் கண்ட்ரோல் விட்டுற. அதுக்காக வளர்ந்த புள்ளியை அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, சொல்ல வரல. அந்த ஒழுக்கம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவசியம். இன்றைக்கி நாம் அதெல்லாம் செய்யாதனால்தான் தாறுமாறாக போயிடுச்சு எல்லாமே. விசுவாசின்றதே இல்லை, தாறுமாறா ஏதோ ஒரு ஓட்டம், ஏதோ ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ செஞ்சனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பரலோகத்திலேருந்து நேரடியான ஆசீர்வாதம். 3 வார்த்தை சொல்கிறேன், 10 நிமிஷம் தான் இருக்குது. 3 வார்த்தை சொல்கிறேன். சங்கீதம் 37:21 கொஞ்சம் வாசிங்க சீக்கிரமாக தம்பி, வேகமாக போட்டு பார்க்கலாம். சங்கீதம் 37:21 வாசிங்க. துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி அவனுக்கு என்ன செய்கிறான்? அதாவது நீதிமானுடைய சந்ததி. இப்போ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். நீதிமானுடைய சந்ததி. அந்த 22 வாசிங்க என்ன சொல்கிறாரு? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இப்போ அந்த நீதிமான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமி என்ன பண்ணுவான்? சுதந்திரிப்பான். 25 கீழே வாசிங்க. அப்படியே இல்லைம்மா, 37:21 வாசிங்கல. 22, 26 வாசிங்க. இப்போ அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி என்ன பண்ணுவான்? அப்போது நல்லா கவனிக்கணும். நீதிமானாக இருந்தியானா ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். நீதிமான், அவர் நீதியின் தேவன். பேதுருவில் சொல்கிறாருல்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள். அப்போது இன்னொரு இடத்துல சொல்கிறார், நான் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவனை பாக்கியவனாக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் நீதியின் தேவன். கேட்டார்ல முதல் மனுஷனே, ஆண்டவர் கேட்டார், எங்கடா உன் சகோதரன் காயினே, உன் சகோதரன் எங்க, ஆபேல் எங்க? யாருக்கு தெரியும்? உன் சகோதரோட ரத்தம் என்ன மேலேருந்து கூப்பிடுது, நீதிமானின் தேவனே நான் ஒரு பாவம் அறியாமல் செத்துட்டேன் அப்படின்னு ரத்தம் கூப்பிடு. எங்கடா அப்படின்னா அவன் சாக்கு போய் சொன்னதில் அவனை ஆண்டவர் அடித்து தூரம் அனுப்பிச்சி விட்டார். போ, உன்னை பார்க்குறவன் எல்லாரும் உன்னை எதாவது பண்ணட்டோன்னு ஒரு அடையாளம் போட்டு அவனை காயின் மாதிரி இல்லாத ஆக்கிட்டார். நல்லா கவனிக்கணும். நீதிமானின் தேவர். இப்போ நீதிமான்னா நீதிமானுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன சொல்கிறார்? அந்த 21, 26 ஒரே காரியத்தை சொல்லுது. என்ன சொல்கிறாருங்க 21? துன்மார்கன் என்ன சொல்கிறாருங்க? கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கினா அந்த இரக்கமுள்ள மனுஷன் நீதிமான். அடுத்தது 26 பேசும்போது சொல்கிறாரு, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி என்ன பண்ணுவான்? நித்தம் இறங்கினா இரக்கம் பாராட்டுகிறவன். நீ இரக்கமே இல்லாத வாழ்ந்தேன்னா ஆண்டவருக்குள்ளே எப்படி பயபக்தியாக இருப்ப? இதுக்கு வசனமெல்லாம் இருக்குது. நேரம் ஆயிடுச்சு 10 மணி. பாருங்கள், இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலாக போயிடும். நீதிமொழியில் மட்டும் ஒரு வசனம் வாசிங்க. 3:33 என்ன சொல்கிறாரு பாருங்களேன். வசனம் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மாருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்கிறாருங்களாங்க? அப்போ துன்மார்க்கமாய் வாழும்போது நல்லா தான் இருக்குங்க. அவனை வெட்டு இவனை வெட்டு, இங்கே எப்படி அவனை எப்படி அசிங்கப்படுத்தி, இவளுக்கு அவள் தான் பண்ண, அவளை கற்பழி, எல்லாம் கரெக்டாக தான். ஆனால் சாபம் வீட்டின் வாசப்படியில் எப்போதும் காயினுடைய வாசலில் அங்கே நிற்குது. அவர் கேட்டார், ஒரு சகோதரி என்னடானா அது அங்கேயே நிற்குது, அது பால் மாதிரி அடித்தா திரும்பி ரிட்டர்னில் வந்து நிற்கும். நம்ம வீட்டில் எறும்பு ஓடுதுன்னா நீங்கள் அந்த ஏதோ ஒரு கட்டை எறும்பு சாதாரண எறும்பு தட்டி பாருங்கள், அந்த எறும்பு ரிட்டர்னில் உடனே திரும்பி நம்பிட்டாலே வரும். பாவம் போய் வந்து வாசலில் படுத்துக்குது. காலம் வரும்போது பிடிச்சிக்குது. அதுக்கு மரணம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம், வாழ்க்கையில் பாதியாக மறித்து போகிறவனா இருக்கலாம்,
சாபமாக இருக்கலாம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்தில் நிற்காமல் போகலாம், இருக்கிற வீட்டை விற்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாமே சாபத்துக்குரியதாய் மாறிடும். அப்போ அது அங்கே நிற்குது. ஏன்னா காலம் வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இரக்கமுள்ளவனாய் இருந்தான், அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது சங்கீதம் 112. சீக்கிரம் சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கிறது, அவன் நீதி என்றென்றைக்கு என்ன செய்தாங்க இருக்கும். அவன் நீதி என்றைக்கு என்ன பண்ணுங்க இருக்கும். யாரு? செம்மையானவனுடைய சந்ததி. இது யாருங்க? செம்மையானவன் அப்படின்னா நல்லவனுடைய சந்ததி. செம்மையா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற ஒரு பைபிள் இப்படி தான் போட்டுக்குது, செம்மையானவுடைய சந்ததி, அதாவது அவருடைய வம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். செம்மையானுடைய வம்சம் அப்படின்னு வருது அதில், வம்சம். அப்போ எப்படி ரெண்டாவது என்ன எப்படி ஆசீர்வதிக்கிறாரா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்னென்ன பண்ணுவோம் எப்போவுமே இருக்கும். விசுவாச தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் வீட்டில் அது இருந்ததா? ஆமாம். ஒரு இடத்துல போய் கேட்குறாங்க, லோத்துவை பிடிச்சிட்டாங்க, லோத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, உன் சகோதரனாக இருக்கார் லோத்தை பிடிச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே படை திரட்டி நேராக போய் லோத்து பிடிச்சிட்டு போனால் அந்த அத்தனை பேரையும் வெட்டி தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு லோத்தோடைய மனைவி அவருடைய குண்டால் எல்லாத்தையும் கூட அவனுங்க வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வாரிக்கிட்டு வர்றார். மெல்கிசேதேக்கு வர்றார். மெல்கிசேதேக்கு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வதிப்பாராகன்னு சொன்னோடனே இவன் கொண்டு வந்தான் பாருங்க, அவ்வளோத்துலேயும் தசம்பாகத்தை எடுத்து மெல்கிசேதேக்கு கொடுக்குறான். அந்த மெல்கிசேதேக்கு தேவனுக்கு சமமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தசம்பாகம் அங்கே தான் வருது. அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். அவன் கொண்டு வந்தா மாதிரி திருப்பின்னு வந்தான், அதில் இருக்கிற எல்லா தசம்பாகத்தை எடுத்து இவனுக்கு கொடுக்குறான். இவனை ஆசீர்வச்சா, இவன் தசம்பாகத்தை கொடுத்து அவரை ஆசீர்வச்சா. இப்போ பங்கு போடுறாங்க எல்லாம், இது பைபிள் இருக்குது, எல்லாம் பங்கு போடுறாங்க. யாருக்கு லோத்து உண்டு என்ன, இவன் என்ன, இவன் என்ன, இவன் என்ன, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான், மீதி இருக்குது பங்கு போடுறான். அப்படின்னா மெல்கிசேதேக்கு சொல்கிறான், ஆபிரகாமுக்கு இதை கொடுக்கலாம். ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன சொல்லுவது தெரியுமா? என்னை அதாவது ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று மெல்கிசேதேக்கோ மற்றவனு சொல்லாதபடி ஒரு வாரின் சரட்டை, அதாவது செருப்பினுடைய வாரின் சரட்டை கூட நான் எடுத்துக்கொள்ள விரும்பேன், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை என் கூட வந்த வாலிபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போகட்டும், எனக்கு எதுவும் இல்லை, என்னை அவனும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆபிரகாம் கொடுத்த அவன் ஆசீர்வாதம் ஆகிட்டான் ஐஸ்வர்யான்னு சொல்லக்கூடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதனால தான் அவனை வெள்ளியும் பொண்ணுமான சீமான் ஆகிட்டான். இங்கே என்ன சொல்லுதுங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றைக்கு என்ன பண்ணோம்? செம்மையானுடைய வம்சம். நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. என்ன ஒருத்தர் கேட்டார், என்னையா கல்யாணம் நல்லா பண்ணுறேன்? அதெல்லாம் கிடையாது, ஒரு பட்ஜெட்டை சொல்லுவான், கல்யாணத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், சபைக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னா அவர் சொல்ல, நீனே பொழைக்க தெரியாது அழகிற. பொழைக்க தெரியுதோ தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் நிலைமை இதுதான். அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு துணி எடுத்து கொடுக்கணும், எனக்கு துணி எடுத்து கொடுக்கணும், சபைக்கு ஒரு 5000 கொடுக்கணும், பாஸ்டர் உட்காரத்துக்கு சேர் வாங்கி தரணும், அப்புறமா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு அம்மா 1000 எல்லாம் கொடுக்கணும், வாசிக்கிறவங்க கொடுக்கணும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 கூட. போஸ் என்ன ஆகிடுவார்? இந்த சபையே வானா பாஸ்டர், நான் அங்கே எங்கன்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிடுவார். அப்படிதானே? இதெல்லாம் வேண்டாம். நீதியா வா, சர்ச்சுக்கு ஒரு நன்கொடை கொடுக்கணும், இத்தனை வருஷம் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், அந்த ஆளுக்கு ஒரு குருதட்சணை கட்டாயம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ தான் குருதட்சணை. மாமா கொடு, மச்சா கொடு. ஒரு கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு இந்த சபை ஆரம்பித்த உடனே கல்யாணம் பண்ண அவர் இங்கே தான் இருக்கிறார், மாமா கொடு, அப்படியா மச்சா கொடு. நான் நினச்ச கத்தா ஒருத்தரும் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க போல இருக்குதே அப்படின்னு. எல்லாம் மாமா வராரு, மச்சா வராரு, மச்சா மொடாட்டி வருது, அண்ணன் வராரு, தம்பி வராரு, அப்படியே வந்து ஒரு கவர் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம் அது வச்சுங்க அப்படின்னு. வீட்டில் வந்தான்னு பார்த்தா வெறும் 500 ரூபாய்க்கு. நான் யோசித்தேன், அப்போ இந்த மண்டபத்தினுடைய வெளியே நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி மண்டபத்தினுடைய வெளியே 25,000 ரூபாய், மியூசிக் போட்டவன் 25,000 ரூபாய், அவனுக்கு பார்ட்டி கொடுத்த பாட்டில் கொடுத்தானே அதுவே 25,000 ரூபாய், சோறு போட்டானே அதுவே 50,000 ரூபாய், எல்லாம் சொல்லப்பட்ட குருவுக்கு தட்சணை கூட 500 ரூபாய். இதுக்கு மாமன் எதுக்கு, மச்சா எதுக்கு, அவன் என்னத்துக்கு, இது நீயே கொடுத்துட்டு போகலாம்ல. ஜாக்கிரதை. குருவுக்கு தட்சணை அவசியம் இல்லைன்னா உன் கல்யாணத்தில் ஆசீர்வாதத்தை இழந்துருவேன். குருவுக்கு கணக்கு பார்க்காத. ஆமாம், குரு தட்சணை. நான் சொன்னேன் எனக்கு அது போதுங்க. அவன் என்ன கொடுக்குறான்னு குருவுக்கு தட்சணை, அவன் 1000 ரூபா கொடுக்கட்டும், 5000 ரூபா கொடுக்கட்டும், எதனா கொடுக்கட்டும், ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம். எனக்கு குருவுக்கு தட்சணை கொடுக்கணும், சபைக்கு ஒரு காணி கொடுக்கணும், ஓலை வாசிக்கிறதுக்காக கொடுக்கணும்.
அந்த வர ரிஜிஸ்டரை அவர் கொடுத்துட்டு போனோம். அவ்வளோதான் என் கதை. மற்றபடியெல்லாம் ஒன்று. நான் இப்போ பண்ணிக்கிற 50 கல்யாணத்துக்கு ஆளுக்கு ஒரு வருவேன் 10,000 20,000 கூட ஒரு கார் கூட வாங்கியிருப்பேன். அல்லேலூயா. யாருமே 2 பேர் ஓலைக்கு திருமண அறிவு கொடுத்ததுக்கே காசு கொடுக்காது, காணி கொடுக்காது ஓன் நாளெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். எதையும் சொல்லல். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் செம்மையான வம்சம். நீதிமொழிகள் 14:1. அந்த வம்சம் எப்படி இருக்கிறான் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சது 8:15 தான். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 14:1 என்ன சொன்னார் பாருங்கள். புத்தி உள்ள ஸ்ரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்ரீயோ கைகள்னால இடித்து ஹவுஸ் பண்ணிடுறா. இங்கே என்ன சொல்கிறாருங்க, அதை ஆசையாக ஐஸ்வர்யமாக வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும். எனக்கு தெரியும், இந்த ஊரில் ஒரு அம்மா புருஷன் வாங்கிட்டு வந்து சம்பளத்தெல்லாம் கடன் கொடுக்குறேன், சீட்டு பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், அப்படியே ரவுண்ட் பண்ணி கிளியர் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். கடன்காரன் வீட்டில் வந்து நிற்கும் போது தான் புருஷனுக்கு தெரியும், ஏன் வீட்டாண்டி ஏன்டா நீ நிற்கிற? இல்லைங்க இந்த பேர் அவங்க, ஆமாம் ஏங்க அவ்வளோ கடன் கொடுக்கணுங்க, என்கிட்ட அவ்வளோ கடன் வாங்கி யார் வாங்குறான்னா அசோக் லைனில் வேலை செய்கிறேன், ஏன் சம்பளமே 30,000 40,000, எனக்கு சொந்த வீடுக்கு இது எப்படிரா அப்படின்னா கேட்டால் அப்போ தான் தெரியுது இன்னொரு அம்மாவோடு சேர்ந்து இந்த அம்மா அப்படியே வாரி வழங்கி கடன் கொடுக்குற, அதை கொடுக்குற, வட்டி கொடுக்குற அப்படின்னு இது முடிஞ்சு போடும். உடனே அந்த கடன்காரன் கட்டுறதுக்கெல்லாம் போய் வட்டி வாங்கிட்டு வந்த கூட வட்டிக்காரன் வீட்டில் வந்து நின்ட்டான். அந்த அம்மா பாருங்கள், அன்னைக்கு ஆரம்பித்தது 2 பேருக்கும் பிரிவினை. நான் இவ்வளோ சம்பாரித்து உன்னை கௌரவமாக வச்சுருந்தா நீ எனக்கு தெரியாத அந்த பொம்பளை இந்த பொம்பளையோட சேர்ந்து என்னை கடன்காரன் வீட்டாண்டு வந்து நீ அசிங்கமாக கேட்குறான். யார்ரா அவன்? அவனுக்கு அறிவில்லை. அவன் புருஷனுக்கு எடுக்க கேட்குற அளவுக்கு வச்சிட்டியே. பேசாமே இருந்தான். கடைசியில் 2 பேரும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க பரலோகத்து. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை ஜாக்கிரதையா, அதான் செம்மையான வம்சம். இழுத்து பிடிச்சி குடும்பத்தை நடத்துகிற வம்சம். ஆமாம், புருஷன் மனைவி 2 பேரும் சேர்ந்து டெய்லி போய் அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட்டில் அடிச்சு நவுத்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவுட் பண்ணினே இருப்போம். அப்படின்னா அது புத்தி உள்ள ஸ்திரீ இல்லை, புத்தி இல்லாத ஸ்திரீயாக இருக்கும், புத்தி இல்லாத புருஷனாக இருப்பாங்க. அவ்வளோதான். என்ன சாப்பிடணுமோ அது தேவை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் எச்சரிக்கையாக இருக்கும். அப்போது ஆண்டவர் அந்த வம்சத்தை ஆசீர்வதி. 3வது வம்சம் 115ஆம் சங்கீதம் இருக்குதா பாருங்க, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். 115ஆம் சங்கீதம் 13வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். இப்போது அடுத்த காரியம், முதல்ல நீதிமான் சந்ததி, 2வது செம்மையானுடைய வம்சம், 3வது பெரியோரும் சிறியோரும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயப்படணும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், சின்ன பையனாக இருந்தாலும். ஆமாம், சில சபைகளுக்கு போனால் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு அங்கேருந்து வந்து பைபிளை அப்படி வச்சுட்டு முட்டி போட்டு நல்லா அழகாக அந்த குழந்தை சொல்ல, ஏசப்பா எங்களை ஆசீர்வதியும், இன்றைக்கி என்னோட பேசும். கற்றுக் கொடுக்கணும். இல்லையா? நம்ம வந்து பைபிளை தூக்கி போட்டு விட உட்காந்து சோதரை என்ன பேன் ஓடலையா, என்ன என் பாஸ்ட் இருந்தாலே பேனை சரியாக வைக்கல அப்படின்னு அந்த குழந்தை பேசுகிற மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறையும் பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். யாருக்குமே பச்சைப்பாதம் கிடையாது. யார் பயப்படுறானோ, சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எல்லாரையும் ஆசீர்வதிப்பான் அப்படின்ட்டார். பயபக்தி ரொம்ப அவசியம். நம்முடைய உடை நடை பாவனை. ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஹோட்டலில் கூட எப்படி சாப்பிடணும் இதெல்லாம் கற்றுக்கணும். ஆமாம், அங்கே போய் கச்சா மூச்சாம் பண்ணி பாதி சோத்தை கீழே போட்டு அநியாயம் பண்ணிட்டு வரும்போது சொல்லுவான், ஏன்டா இவனுக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னுவான். அப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு பயபக்தியாக. இந்த நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா இந்த ஐயரு அப்படி தண்ணி எடுத்து அந்த இலையை சுற்றி ஹோட்டலில் 30 பேர் பார்த்துன்னு இருந்தால் கூட அப்படி சுற்றி அப்படி தெளிச்சுட்டு சாப்பிடுவோம். நீ போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட போட்டால் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி, கையை வச்சு ஆசீர்வதி, 30 பேர் பார்க்கட்டும், நிச்சயமாக உனக்காக தேவன் வைராகியம் பாராட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், இது 3வது. அதாவது என்ன சொல்கிற, பயப்படுகிற சந்தை. ஏற்கனவே சொன்னேன். இப்போ 1:8 அவர் சொன்னார் இல்லையா, அவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன்? பயப்படுறவன். இந்த பயப்படுற சந்தை தான் 128ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் ஆண்டவர் காட்டுறார். வாசி பாருங்கள், 128 4வது வசனம் என்ன சொன்னாருங்க? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக என்ன செய்வான்? அப்போது ஆசீர்வாதம். இதுக்கு ஏற்கனவே 6 ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதம் 28வது சங்கீதத்திலே இருக்குது 128. இது இல்லாமல் எப்படி பயப்படுற பெரியோர் சிறியோர், கர்த்தருக்கு பயப்படுகிற மனு இவ்விதமாய். மேலே 3 4 ஆசீர்வாதம், 4வது வசனத்துக்கு கீழே 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுட்டு போனார். கல்யாணத்தில் பேசுகிற பிரசங்கத்தை உங்களுக்கு கூட பேசுகிறேன். அது சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வேன்? சம்பாரிச்சா நீயும் குடும்பம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு அது மாறும்.
கடன்காரனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து சம்பளம் வாங்கும்போதே நீ சொல்லணும், இது கர்த்தருக்கு இது எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் சபையில் போட்டுரு அப்படின்னு சொல்லணும். மனைவி கிட்ட புருஷன்கிட்ட இதை கொண்டு போய் சபையில் கொடுத்துட்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அந்த ஆளு விட்டியே சாப்பிட்டா சாப்பிட காட்டினா நம்ம வேலையை பாரு, ஆமாம் அவருக்கு நான் கொடுக்க நெய்தை வச்சுக்குது அப்படின்னா அதுவும் பாடு, ஆண்டவர் பாடு, அதெல்லாம் தலையிட முடியாது. ஆனால் நம்ம வேலை என்ன, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும், உங்கள் வீட்டுக்கு வந்தால் சோத்திரனா ஹாலில் நின்று சோத்திரம் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, உள்ளே போய் சமையல் ரூமில் என்ன பிரதர் அனில்குமார் கருவட்டு குழம்பா, இந்த கதையெல்லாம் ஊழியக்காரர் கிடையாது. பெட்ரூம் எப்படி என்ன பெட்ரூம் இப்படி பட, நீ எப்படி படுப்போம், மனைவி எப்படி படுப்பா, இதெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ ஹாலோடு நின்றுக்கணும், உன் வேலை அவ்வளோதான். குடும்பத்தை ஆசீர்வாதி, எல்லாரும் வா ஆசீர்வாதி. நீ பெட்ரூமில் போய் பார்க்குறது, பாத்ரூமில் போய் பார்க்குறது, சமையல், இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு வேலையே கிடையாது. இதெல்லாம் பைபிளில் இல்லை, ஆண்டவரை விரும்ப மாட்டார். உன்னுடைய வேலை அந்த ஹாலில் எல்லாரையும் வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பார்த்து அவங்களா கூப்பிட்டு ஐயா இந்த பெட்ரூமில் ஒரு ஜெபம் பண்ணால் ரைட்டு, அதை விட்டுட்டு சும்மா நீயே போய் உள்ளே எல்லாம் ஒருத்தர் தெரியும் எனக்கு, அவர் உடனே சோத்திரம் சிஸ்டர் காலில் எல்லாம் துணியை காணும் துண்டை காணும் தூக்கி நிற்பான். காலையில் போய் கிடக்கிற நான் பாஸ்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னா பெண் பிள்ளைலாம் என்ன பண்ணும், அள்ளண்டு புடிஞ்சு போட்டு மூஞ்செல்லாம் பண்ணிட்டு என்ன பாஸ்டர் இல்லை, காலையில் வந்து ஏற்பனா தான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பார்க்கணும். இதென்னா சினிமா நாடகமா? நான் கேட்டேன், என்னடா சினிமா நாடகம் பண்ணுறேன், காலையில் அதாவது எவ்வளோ கஷ்டத்தில் படுத்துன்னு இருப்பான், ஏன்னா 6 மணிக்கே போய் சோத்துறன்ற, என்ன பாஸ்டர் வந்துக்கிறேன் நீ என்ன பண்ணலாம், அந்நேரத்துக்கு போய் பால் வாங்கிட்டு பாஸ்டருக்கு காணிக்க எங்கே இந்த தேடின்னு இருப்பான், அந்நேரத்துக்கு டிஃபன் எப்போ செய்வீங்க, டிஃபனெல்லாம் கொடுக்க மாட்டியா பாஸ்டருக்குன்னா, இதெல்லாம் என்னது, பைபிள்லே இல்லாத கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்போ போகணுமோ அதை கண்டுபிடிச்சிடணும், நீ எப்படி போகணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கணும். பைபிளில் வேதம் சொல்லும் 2 பேராக போகணுன்னா இப்போ மனைவியோடு சேர்ந்து சாயங்காலத்தில் போய் தான் வீடு சந்திக்கணும். சும்மா பகலெல்லாம் போய் உட்காந்து ஜெபம்னா பக்கத்து கூட யாரோ அந்த புருஷன் போன பேருக்கு வரா, ஊய்காரன்றா, வெள்ளிங்கிளியமா வரா, இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு என்ன தெரியல, இந்த பொண்டாட்டிக்கா, இதெல்லாம் பெரிய காரியத்தை செஞ்சிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பாஸ்டர் இங்கேருந்து ஜெபம் பண்ணால் கூட நல்லா நடக்கும். அந்த அம்மா அந்த விமலா அங்கே வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க, போங்க நல்ல மாதிரியே பிறக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு. அவன் போய் இன்னைக்கு காலையில் சொல்கிற கர்த்தருக்கு சோதனை நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிங்க, அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகப்பிர சோதனை ஆம்பளை பிள்ளையாக கூத்துட்டார் ஐயா அப்படின்னு, உனக்கு ஒரு வாரிசு நகோமி மாறி உனக்கு ஒரு வாரிசு அந்த பிள்ளை எடுத்து வளர்க்குறதுக்கு போமா, உனக்கு ஒத்த பிள்ளை அது பெற்றது இன்னொரு பொண்ணு, இப்போ 3வது உனக்கு ஆண் பிள்ளை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரர் சொன்னால் நடக்கு. இங்கேருந்து ஜெபம் பண்ணால் கூட நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அப்போ தான் 11 மணிக்கு போய் என்ன சிஸ்டர் நீ என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் பைபிளில் இல்லாத கதை, தேவனுக்கு விரோதமான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிப்பான். கையின் பிரயாசம் உனக்கு பாக்கியமும் நன்மையும், பாக்கியமான குடும்பமாகும், நன்மையான குடும்பம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கப்புறம் உன் மனைவி என்ன பண்ணுறாரு, மனைவி இல்லைன்னா கஷ்டம் குடும்பம். உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்க சேர்த்து சொல்கிறேன், மனைவின்னு ஒரு அம்மா இல்லைன்னா உன் குடும்பம் அந்தோ பரிதாபம். அதுவும் மனைவியோடு வாழ்ந்துட்டு மனைவி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் பைத்துக்கார மாதிரி ஆகிடுவான். எனக்கு நல்லா தெரியும், எத்தனையோ பேர் நான் பார்த்துக்கிறேன். அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடித்தரும் திராட்சை செடி போல். இப்போ அதுக்காக ஒரே அடியாக போய் மனைவி கிட்ட அம்மா அம்மா எப்படிக்கு மகிறேன் எப்படிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். எப்படி இதெல்லாம் ரொம்ப ஓவர். மனைவிக்கின்ற ஸ்தானத்தை கொடுத்து பேரிட்டு கூப்பிடணும், வாங்கம்மா. இப்போ நான் கேட்டேன், யாருங்க உங்கள் தங்கச்சியா, ஏங்க என் பொண்டாட்டிங்க, நேற்று பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இடத்துல என் பொண்டாட்டி போய் என்ன வாங்கம்மா போங்கம்மா என்னம்மா செய்யணும் என்னம்மா பண்ணணும், ஏங்க இங்கே வாங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுனுக்கிறேன். பேர் சொல்லி கூப்பிடுவேன், அது எப்படிங்க கூப்பிடுறது, யோ போயா. அவர் என் மேலே கோச்சிக்கிட்டு, மனைவினா உரிமை இருக்குது இல்லை, உனக்கான பார்ட்னர் அவங்க, அதுக்காக ரொம்ப ஓவராக சின்னம்மா பெரியம்மா மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. மனைவி மரம் கோச்சிக்காது எனக்கு மேலே. புருஷன் ஒழுங்காக கூப்பிட்டு கெட்டு போட்டாருனாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா மரியாதை. அல்லேலூயா. அந்த மரியாதை அப்படி சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடி போல. அதே மாதிரி புருஷனும் கண்ட மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. கொண்டாட்டி அது அடுத்த வீட்டிலேருந்து வந்ததுனால அது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்க, நம்ம சென்னை பாஷெல்லாம் அப்படியே தாராளமாக விடக்கூடாது. ஆமாம் உங்கள் அப்பா இப்படி ஆக்கும், உங்கள் அம்மா இப்படி ஆக்கும், உங்கள் அண்ணன், அதுவும் பைபிளில் கிடையாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி அன்பாக பேசு, உன் பார்ட்னரை எப்படி கௌரவமாக வச்சுக்கணும். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய சரீரம் அப்படின்றார், நீ அதை அசிங்கமாக திட்டினா உன்னை நீயே திட்டிக்கிற மாதிரி, அது படுத்துக்கிட்டு கண்ணாடி மேலே துப்புனா அது நேராக கீழே போகிற மாதிரி, உன் மனைவி அசிங்கம் பேசுனா உன் புருஷனை அசிங்கமாக அது உன்னையே சேர்ற மாதிரி, அப்படியெல்லாம் பேசாது. உண்மையார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனைவி உன் வீட்டு வரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி எப்படி இருப்பாங்களா, வாழை மரம் போல் சின்னதும் பெருசும், வாழை மரம் போல் சின்னதும் பெருசும். அந்த குடும்பங்களில் நீ பார்த்தீங்கன்னா ஓடிக்கணும். நான் போய் உட்காந்து அந்த பாண்டிச்சேரியில் நேற்று ராத்திரி தான் வந்தேன். ஆமாம்,
அந்த குடும்பத்தில் போனால் 3 பையனுங்களை விட்டாங்க. அது ஆடுது பாரு, மொத்தம் ஒன்றோடு ஒன்று எல்லா பொருளையும் டம்மா டும்மான்னு இடித்து என் மேலே வந்து உயிர்ந்து ஏன்னா தூக்கி சொன்னேன். நான் எந்த பிள்ளை சொன்னால் அந்த பிள்ளை ஆகுது. நான் சொன்னேன், எப்பா எனக்கு பிள்ளையே தூக்கி பழக்கம் இல்லை, எதுக்கு இந்த வம்பு, நீ தூக்கி அப்படின்னா என்ன பண்ணுறான், அவன் உங்கள்கிட்ட தான் வரான் அப்படின்னு தூக்கி கொடுத்தாங்க. நல்ல கவனிங்க, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் போது அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் கனிதரும் திராட்சை செடி. அடுத்து கீழே சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷி விதமாக ஆசீர்வாதம். கர்த்தர் சீயோன்னு ஒன்று என்ன செய்வாருங்க, மேலேருந்து ஆசீர்வாதம் நேரடியாக. நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுவேன், எருசலேமான சமாதானம். அடுத்தது 4வது சொல்கிறா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், ஒரு பிள்ளை இல்லை அடுத்த பிள்ளை நீ காண்பாய். எதை, அதாவது உன் பிள்ளைகளின் பிள்ளைகள். ஒன்று உனக்கே 2 பிள்ளை பிறக்கலாம், 3 பிள்ளை பிறக்கலாம், உன் மகளுக்கு பிறக்கலாம், உன் மகனுக்கு பிறக்கலாம். அதோடு கூட அடுத்த 3வது சந்ததியான பிள்ளைகளையும் பிள்ளையை காண்ப. அடுத்த 4வது சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும், இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்குற கர்த்தர் சொல்கிறார், என் சந்ததி சமாதானம் 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 சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாய். இப்போது 5 வசனத்தை சொல்லிடுறேன், கடகடான்னு குறிச்சிங்க, என்னை முடிச்சொல்லாது, அதான் அதோடைய மெயின். அது சொல்கிறாரு எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னா, அதாவது வேக வேகமாக போடுப்பா, வாசிக்கிறதுனா வாசிக்க டக்குன்னு சங்கீதத்தில் தான் வருது. சங்கீதம் 18 என்ன சொல்லுது பாருங்கள், சீக்கிரம் முடிச்சிடுறேன். சங்கீதம் 18 ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க, அழகாக பேசுகிறாரு. என் ஆபத்து நாளில் கர்த்தர் எனக்கு எதிரிட்டு, அதாவது ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தா, ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், முதல்ல அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. 20ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார். 2 காரியம் சொல்கிறாரு, ஒன்று ஒத்தாசை, இன்னொன்று என்னதுங்க, ஆதரவு. ஒத்தாசைனா மேலேருந்து உதவி, ஆதரவுனா கை கொடுத்து கீழே போய் விழுந்தாதபடி பாவத்தில் மாண்டுறாத மாதிரி ஆதரவாக நிற்கிறார் முன்னாடி. 3வது 24, அதாவது 124 8வது வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்க. 124ஆம் சங்கீதம் 8வது வசனம், சீக்கிரம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே உள்ளது. அடுத்து 3வது என்ன சொல்கிறாரு, சகாயம். சகாயம்னா யார் கொடுப்பான், எதை கொடுப்பான் தெரியாது. ஆமாம், நான் இங்கேருந்து போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன், அவர் கூப்பிட்டாரு, பத்திரிக்கை கொடுத்தாரு, காணி கொடுத்தாரு, பழம் கொடுத்தாரு, ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு உடனே வரமாட்டேன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பா அப்படின்னு, சரி யாரும் போலே நம்ம தானே போனோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனால் பாருங்கள், அன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சும்மா அடிக்குது, வயிற்றால போகுது, நிற்கல. அப்பா வேலைக்கிழமை பூராவும் பேக்கை தூக்கின்னு பெரியார்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன், திருவான்மூர் போய். அங்கே போனால் எனக்கு காலோடு வர மாதிரி மறுபடியும் பேக்கை தந்துங்க வச்சுட்டு மறுபடியும் பில்டிங் மேலே ஓடி அங்கே போய் உட்காந்து சோத்திரம். இன்றைக்கி கல்யாணம் அவ்வளோதான் போலக்குது, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அதுக்குள்ளே வந்தால் அந்த பெல்லிங் மிஸ்டேக் 2 நின்று போச்சுன்னா அதுக்குள்ளே டிடி போய் வரதுக்குள்ளே டைம் ஆச்சு. சரி 1ஆம் நம்பர் வந்து போய் உட்காடுறேன், சாப்பிடல, கொஞ்சோண்டு தயிர் வாங்கி கொடுத்தாலும் போட்டு சாப்பிட்டு போனால் உட்காடுறேன் 2:45 வரைக்கும் பஸ் வரல, சலிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறுறேன். பஸ் ஏறி அவன் அந்த மெட்ரோக்காக சுற்றுறான், 1ஆம் நம்பர் சுற்றுறான், ஊரே சுற்றிக்கிட்டு போய் 4:15 கொண்டு போய் திருவான்மையில் விட்டான். சோத்திரம் முடிஞ்சால் கல்யாணம், இல்லைன்னா எங்கேயாவது சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துக்குவோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு பஸ் வந்தான், அதில் இடம் இல்லை. சோத்திரம், என்ன சார் இறங்கிட்டேன், யோ இடம் இல்லை, பாண்டிச்சேரி 160 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்க முடியாது போய் அப்படின்ட்டு வந்துட்டு பேக் வேறு மாட்டுனுக்கிறேன். ஆண்டவரே ஏதாவது ஒரு பஸ் அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு தேவ தூதுன மாதிரி ஒரு பஸ் வந்தான், நல்ல அருமையான குஷன், ஏறி உட்காந்தவொன்னு எனக்காகவே ஒரு சீட்டு போட்டான். பக்கத்தில் இருக்கிற எந்த ஊரியா போட்டேன், நாகப்பட்டினம். சோத்திரம், நடுவில் யாரும் ஏந்துக்க மாட்டான், நிம்மதியாக தூங்குடா அப்படின்னு இறங்கி பஸ்ஸை பிடிக்கிது போனால் இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு தேவை தோணும், எந்த ஊரில் போய் கல்யாணம், எந்த இடம் தேடனா, அவர் சார் எங்கே போகணும் சார், ஒரு மாதிரியாக வந்து கல்யாணத்துக்கு போகணும் பாண்டிச்சேரியா, எந்த பத்திரிக்கை காட்டு சார், பத்திரிக்கை காட்டு சார், பயப்படாது சார், என் வீட்டு பக்கத்துலேயே அந்த மண்டபம் இருக்குது சார். அந்த ஆள் வந்தார், அவரே பஸ் ஃபேர் போட்டு 10 ரூபாய் டிக்கெட் போயிட்டு ஒரு இடத்துல இறக்குனார். எடுத்துன்னு போயிட்டு அந்த செந்தில் நாதன்னு என்ன சொன்னார், அவர் ஐயா ஏசுனார் ஒன்று ஆசீர்வாதம் மண்டபத்தில் விட்டு சார் பாய் சார் பார்த்துட்டு போங்க சார்ன்ட்டு போயிட்டார். நமக்காக தேவதூதன் வராரா, என்ன சொன்னாருங்க, சகாயம். அவர் யாருன்னே தெரியாது, எனக்கு 10 ரூபாய் டிக்கெட் போட்டு கூட்டினே மண்டபத்தில் விட்டு போனார், சகாயம். இல்லையா, நான் போய் நிற்கிறேன், பொண்ணும் வரல புள்ளியும் வரல, 8 மணிக்கு. ஆஹா, சகாயம் பண்ணுறாரு போலுக்குதுப்பா. போய் கீழே ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு இருந்தோடனே அவங்க ஜான் பையன் பார்த்துட்டான். பாஸ்டர் அப்படின்னா, என்னடா நீங்கள் வந்துக்கிறீங்கண்ணா, வந்துக்கிறோமே, ஏன்டா உங்கள் ஆயா உங்கள் அப்பனை விட்டு வந்துட்டீங்க, அது விடு பாஸ்டர்.
பாருங்கள். இப்போ சகாய் எப்படியெல்லாம் வருது, சாப்பிட்டுட்டு போய் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிம்மதியாக மறுபடியும் வந்தேன். ஒருத்தர் சொன்னார், சார் அந்த ஆட்டோவில் விட்ற 10 ரூபா கொடு சார்னார். எதுன்னு போய் ராத்திரியில் போய் ஒரு இடத்துல இந்திரா காந்தி செல்லுன்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப தூரம், எதுவுமே 10 ரூபாயில் எதுவுமே விட்டார். அங்கேருந்து பாஸ்ட்டு ஃபோன் பண்ண வந்தார், கூட்டின்னு போயிட்டார். நல்ல கவனிங்க. இந்த சகாயம் எங்கிருந்து எப்படி வரும்னு யாருக்கும் நாம் மேலே வச்சுருக்கிற அன்பு. 4வது பாருங்கள், 132 சங்கீதம் 15 என்ன சொல்கிறார் பாருங்கள். 132:15 என்ன சொல்கிறார் பாருங்கள். அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேங்க. ஆமாம், என்ன அழகாக பேசுகிறாரு. அதனுடைய ஆகாரத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இப்போ ஆகாரம் முக்கியம் இல்லையா. இப்போ அவர் சொல்கிறாரு, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த அப்பத்தினால நான் என்ன பண்ணுவேங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல அதாவது எப்படி ஆதரவு, 2வது ஒத்தாசை, 3வது சகாயம், 4வது என்னது உணவு. இது இல்லைன்னா வாழ்க்கையில் நீ சம்பாரித்து வேஸ்ட்டு. ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது உணவுனாலும் உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறேன். அடுத்ததாக முடிச்சிடலாம். 5வது 147 சங்கீதம் 13 வாசித்துருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆசீர்வாதம் எப்படி பாருங்கள். 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்கிறாரு. இப்போ அடுத்த ஆசீர்வாதம், தாப்பாலை போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, பாதுகாப்பு. இப்போ அடுத்த காரியம், யார் ஆசீர்வதிக்கிறார். யாருங்க சொல்லுங்க, யாருங்க. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. அதை இன்னும் அதை 14வது கூட வாசிங்கன்னா ஒரு வாசனம் சொல்கிறார். 14 என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்கிறாரு, சூப்பரான சாப்பாடு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற. அப்போ நிபந்தனை இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதமும் வராது. இல்லையா, நிபந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா. நிபந்தனை இல்லாமல் தாறுமாறாக வாழ்க்கை. பைபிள் வாசிக்கணும் விசுவாசினா கண்டிப்பாக காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகல நீ ஜெபிக்கணும் விசுவாசினா. சும்மா கதையெல்லாம் பண்ணி ராத்திரிக்கெல்லாம் நான் மூச்சுன்னு பகலெல்லாம் தூங்கின்னு அதெல்லாம் கிடையாது. விசுவாசினா நீ காலேஜுக்கு போகலாம், பள்ளிக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், குடும்பத்தில் இருக்கலாம். நீ அதிகாலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது கட்டாயம் நீ தனி ஜபம், உன் மனைவி தனி ஜபம், உன் பிள்ளைகள் தனி ஜபம், முடிஞ்சால் சாயங்காலத்தில் எல்லாருமே ஒரு குடும்ப ஜபம் விசுவாசி செய்தே ஆகணும். அதான் நிபந்தனை. 3வது நிபந்தனை, நீ ஆலயத்துக்கு கட்டாயம் என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும். அதான் நீ விசுவாசி. பக்கத்தில் இருக்கிற இந்துவெல்லாம் பாருங்கள், முகமதியை பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டு மசூதிக்கு போவான். யாரும் அவனை கூட விட்டுருங்க. மாறுவடி பாருங்கள், வெள்ளிக்கிழமை லீவை விட்டுறான். இன்றைக்கி விற்கிற வேலைக்கு ஒரே ஒரு சவரன் தங்க வைத்தா கூட ஒரு நாளைக்கு அவனுக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோங்க, 1.5 லட்சம் ரூபாய் சேதாரம். அது இது வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் பெரிய லிஸ்ட்டை போட்டு நம்ம கையில் வாங்கிக்குவான். ஒன்று விற்றா கூட 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்ச ரூபாய் வேண்டாம், கடவுள் சொன்னார், மூடிட்டு போய் உட்காந்துடுறானே, அவன் ஆசீர்வாதம் பெறுவானா. இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓடியா அடுத்த வாரம் போய்க்கலாம், நாங்கள் எங்கே போக போகுது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமே, நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம். இல்லையா, வைராகியம் உனக்காக மேலே இருக்கிற ஒரு வைராகியம் பாராட்டுவார். நீ வயசாகணும்னா உன் ஜபத்தை பார்த்து உன் பேர பிள்ளைக்கு உன் பின்னாடி வரணும், சொல்லணும், வாமா பாப்பா நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போய் வரலாம். பிள்ளை உனக்காக வரும், அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டுரும், அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீயே நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், நீ கேட்க மேற்கு சூரிய மேற்கு வந்தால் கூட முயற்சி பண்ண எப்படின்னா நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தூக்கிட்டு சோத்திரம் மாற்றுவோம். இந்த நாவில் தான் எல்லாத்தையும் வச்சார். மாற்றுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லிடுறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எழுந்திருப்போம்.